அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மாற்றத்தை விரும்புபவர்கள் மருதுபாண்டியர் கல்லூரிக்கு வாருங்கள். யுஜி முதல் PhD வரை ஒரே வளாகத்தில். தீபாவளி பண்டிகையை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வார சந்தையில் 5 கோடிக்கு ஆடுகள் விற்பனை நடந்துள்ளது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், தற்போது அப்பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? மேலும் வியாபாரிகள் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தை தமிழகத்தில் இரண்டாவது மிகப்பெரிய வாரச்சந்தையாக கருதப்படுகிறது. இங்க குண்டூசி முதல் தங்கம் வரை விற்பனை செய்யப்படுகிறது. முக்கிய சந்தையாக கருதப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை கூடுதல் இந்த வார சுற்றுவட்டார கிராம மக்கள் தங்களுடைய விளைநிலைகளில் வளர்க்கப்படும் ஆடு, மாடு, கோடி, தானிய இவற்றை விற்பனைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்து தங்களது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி செல்வது வழக்கம். இந்த நிலையில் பண்டிகை மற்றும் விசேஷ வாரச்சந்தை தனி மவுசு உண்டு. இதில் வெளி மாநிலங்களிலிருந்து வெளி மாவட்டங்களிலிருந்து பெரும்பாலான விவசாயிகள் வர்த்தக ரீதியாக ஆடு, மாடு, கோழிகளை விற்பனைக்காக கொண்டு வந்து இங்கு விற்பனை செய்து வழக்கம். தற்போது தீபாவளி பண்டிகையொட்டி கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, சேலம், திருச்சி மற்றும் கர்நாடகா, ஆந்திரா ஆகிய பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தங்களது ஆடுகளை விற்பனைக்காக இன்று கொண்டு வந்துள்ளனர். செம்பரி, வெள்ளை மளிகை என சுமார் 10,000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வந்த நிலையில் இன்று அதிகாலை 6 மணியே துவங்கிய வாரச்சந்தை தற்போது விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் சென்னை, வேலூர், மதுரை, கோவை, சேலம், திருச்சி, ஈரோடு, பொள்ளாச்சி, விழுப்புரம் அண்டை மாநிலங்களும், கர்நாடகா, பெங்களூரு, ஆந்திரா போன்ற பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான வியாபாரிகள், விவசாயிகள் ஆடுகளை வாங்கவும் விற்கவும் குவிந்தனர். ஒரு கிலோ ஆடு அதிகபட்சமாக 10,000 முதல் 14,000 வரை, பெண் ஆடு அதிகபட்சமாக 6,000 முதல் 9,000 வரை விற்பனை செய்யப்பட்டதால் ஆடு வளர்ப்பு விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மாற்றத்தை விரும்புபவர்கள் மருதுபாண்டியர் கல்லூரிக்கு வாருங்கள். யுஜி முதல் PhD வரை ஒரே வளாகத்தில்.